ஒருத்தர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ஏழை எளிய மக்கள் அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. வேற என்ன கொடுத்தாங்க? லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இப்ப கடைசியா இதெல்லாம் அம்மா கிட்ட தரணும் இப்ப நடிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. +1 +2 படிக்கிற பையனுக்கு கொடுத்தா அவன் காலேஜ் போய் யூஸ் ஆகும், அவனுக்கு கொடுத்தா யூஸ் ஆகும். ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பையன் கொடுத்தா ஓட்டு போடுவான். அதுக்கு அவனுக்கு கொடுக்குறாங்க. நண்பர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். யார் நல்லவர் என்று உங்களுக்கு தெரியும், யார் தீயவர் என்று சொல்லும். நாங்கள் தேர்தல் இருந்தாலும் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நாங்கள் உங்கள் பக்கம் என்று நின்று கொண்டிருப்போம். நம்முடைய சித்ரா இந்த பகுதிக்கு அயோத்தியாப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கடந்த 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா. நீங்க பேசுகிற ஒரு திமுக ஒன்றிய சொல்றாரு, இந்த அம்மா ஒரு செங்கலை கூட எடுத்து போடல அப்படிங்கிறாரு. வீராணம் ஊராட்சியில 2 துவக்கப்பள்ளி 50 லட்சம் கொடுத்தாரா இல்லையா மாமா? அதாவது 2 ஆண்டு காலகட்டத்தில் ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் கொடுத்த ஒப்பற்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா. சாதாரண ஏழைகளுக்கு 10 லட்சம் கூட வந்துருவாங்க, நல்லது கிட்ட வந்துருவாங்க. நீ போய் எதுனாலும் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி மக்களால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவால் செலக்ட் பண்ணப்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். இவரை பார்த்து குறை சொல்றீங்க நியாயமா? அது மட்டும் இல்ல, அங்க திரும்பி பாருங்க, மறுபடியும் 100 நாள் வேலை. அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாருங்க, 20 பேர் தான் வேலை செய்வாங்க. அது கூட சித்ரா. அதாவது அந்த போர்டு வந்து நாமளா இருந்தா எடுத்துருப்போம். அதாவது என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்கட்சி நடத்தக்கூட, ஒரு ஆளுங்கட்சி நடத்தக்கூட, வேற ஒரு கட்சி நடத்தக்கூட அந்த கட்சி எடுத்துருவாங்க. போலீஸ் காவல்துறையை 10 முறை சொல்லி எடுக்கல. அதை நம்ம 2 நிமிஷத்துக்கு அதை எடுக்கிறது. நம்ம வந்து அம்மா நமக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த தாய் வழியில் வந்த தங்கங்கள் என்றால் நேர்வழி என்றும் போர்வெளி சென்றால் நாளை நமது. அதுபோல நம்ம அமைதியா காத்து நம்ம பண்ணோம். அதுலயும் நமக்கு 2 பிரச்சனை விட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொன்னோம்னா 100 பேர், அதாவது அதிமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்ட விவரம் எப்படின்னா, ஒரு தொகுப்புக்கு 100 பேர் தேவை என்றால் 100% பயனாளர்கள் வேலை அமர்த்தப்பட்டார்கள். ஒரு ஊருக்கு 100 நாள் வேலை செய்ய 100 பேர் வேலை செய்வோம். ஆனா ஆண்டுதோறும் 100 நாள் வேலை வழங்கப்படுதா? நம்ம ஆட்சியில வழங்கப்படுமா இல்லையா? பணி முடிந்தவர்கள் சம்பளம் அந்தந்த வாரத்திலேயே பணியாளர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இப்ப நம்ம எடப்பாடி ஆட்சியில் இந்த விடிய ஆட்சியில 100 நாள் வேலை திட்டம் 100 பேர் தேவை என்றால் 15 முதல் 25% மட்டுமே பணியாளர்கள் வேலையில் அமர்த்தப்படுவார்கள். அவ்வளவுதான் இருந்துச்சு. நீங்க வந்திருக்கலாமா? தெரியுமா இல்லையாமா? ஏமா 100 நாள் வேலை வந்திருக்கீங்களா? ஆமா, ஆண்டுக்கு 20 முதல் 30 நாட்கள் மட்டுமே பணி வழங்கப்படும். 100 நாள் வேலை 30 நாள் கொடுக்கணும். பணி முடிந்தவுடன் 25 நாட்கள் முதல் 30 நாட்கள் கழித்தே பணியாளர்களுடைய சம்பளம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, 10 நாளைக்கு முன்னாடி கூட்டத்தை நடத்தி விடிய திமுக ஆட்சியில் வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இன்னிலிருந்து 100 நாள் வேலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு முன்ன 100 நாள் வேலையை எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு ரத்து பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. அப்படியே திரும்பி பாருங்க, ஐயா மறுபடியும் நிதி இல்லை, 100 நாள் வேலை இல்லை. 100 நாள் வேலையில இன்னைக்கு 100 நாள் வேலை கொடுக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லா ஊராட்சியிலும் 100 நாட்கள் பணி நடைபெறுகிறது. எதுக்கு? அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி நம்ம வந்து நம்ம போராட்டம் நடத்துறோம் தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச உடனே இன்னைக்கு 100 நாள் வேலையை போட்டாங்க. எல்லாமே 90% போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏமாறால, நீங்க ஏமாற மாட்டீங்க. ஒரு அக்கௌண்ட்ல 5000 இல்ல 50,000 போட்டாலும் நீங்க வர்றது இல்ல. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எனும் நான் என்று சொல்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே வருகின்ற அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு பாதம் படிந்து பணிவோடு கேட்டுக்கொண்டு வருகின்ற
அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 என்று அயோத்தியாபுரம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக பணியோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் மத்தியில நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்துடைய மகளிருடைய இணைச் செயலாளரும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியுடைய 10 ஆண்டு கால உறுப்பினரும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரி சித்ரா எம்எல்ஏ அவர்கள் உங்கள் மத்தியில கண்டனை பேருரை நிகழ்த்துவார்கள்.